ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தான். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம்லாம் ஆட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த வாட்டி நான் அரிசி தனியாக செப்பரேட்டாக வேக வச்சு தான் சேர்க்க போகிறோம். இது கூட புதினா இலை கிராம்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகணும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், அரிசி வெந்துடுச்சு. அரிசி 3/4 பாகம் தான் வேகணும், ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ இது கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம வேக வச்ச பீஃப் சேர்த்துக்கலாம். பீஃப் வேக வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கறியை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்ச கறி, மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பீஃப் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச சாப்பாடை இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் எதுக்கு 3/4 பாகம் வேக வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம நல்லா வேக வச்சோன்னா நல்லா குழஞ்சி போயிடும், சாப்பாடு உதிரி உதிரியாக வராது. இந்த மாதிரி 3/4 பாகம் வேக வச்சிங்களான்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தம் போட்டு விட்டுடலாம். தம் போட்டு விட்டு எடுத்தோம்னா நல்ல ஒரு உதிரியான டேஸ்ட்டில் பீஃப் பிரியாணி ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு, பாயில்டு எக்கு, பீஃப் பிரியாணி. இதை விட வேறு என்னங்க வேணும்? இது நம்மளுக்கு சொர்க்கங்க. யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.